இன்ன மின்கும் லரிஜாலன், உங்களிலே சில மக்கள் இருக்கிறார்கள், லவ் சஅலூக்கும் தீனாரன் அவ் திர்ஹமன் லம் துஅதூஹும், நீங்க தீனாரையோ திர்ஹத்தை அவர்கள் உங்களிடத்துல வந்து கேட்டாங்கன்னு சொன்னா அவங்களோட நிலையை பார்த்து நீங்க கொடுக்க மாட்டீங்க. வல்லாஹி லவ் சஅலுல்லாஹல் ஜன்னத லஅதாஹும், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சொர்க்கத்தை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் தான் என்று கேட்டாலும் இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்யும் அவர்களுக்கு கொடுப்பான். ஆனா நீங்க தீனார் தீர்க்கத்தை கூட கொடுக்க மாட்டீங்க. காரணம் அவங்களோட நிலை, அவர்களுடைய நிலை என்ன, உதவி செய்ய விரும்பலைன்னு அர்த்தம் அல்ல, சமூக ரீதியாக திருப்பி வர அது அவருடைய நிலைமை அப்படி என்பதனால நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, அவர்களுக்கு கொடுக்க மாட்டீர்கள். அவருடைய அந்தஸ்து காரணமாக கொடுக்க மாட்டீங்க. இன்னும் சொல்ல போனா சும்மா கேட்கிற ஒரு பிச்சைக்காரர் வராங்களே, பிச்சைக்காரர் வாரவங்க வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, இப்படி கேட்டால் அவன் கேட்கிற எதுக்காக கேட்கிறான், கடன் கேட்கல, ஆனால் நம்ம பெருசா கொடுக்க மாட்டோம், பெரிதாக என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். அதனால தான் ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில சொல்றாங்க, ருப்ப அஷ்அத மதுஃபூஇன் பில் அப்வாபி லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ர. சஹீஹ் முஸ்லிம்ல ருப்ப அஷ்அத், பரட்டை தலையுடைய, மதுஃபூஇன் பில் அப்வாப், வாசல்ல வந்து நம்ம அவசரமா கதவை சாத்திடுற மக்கள், பார்த்த உடனே கொடுத்தமா போனமான்னு கதவை மூடிடுறது. ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து கையில கொடுத்துட்டு அடுத்து என்ன செய்வோம், ஏன் என்ன நின்றுக்கிறான்னு கேட்போம். மதுஃபூஇன் பில் அப்வாப், அந்த மாதிரி சில மக்கள் இருக்கிறார்கள். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ர, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இப்படி நடக்க கூடாது, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இப்படி நடக்க வேண்டும் என்று சத்தியம் பண்ணினால் அல்லாஹ் அதற்கேற்ப செயல்படுவான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அதற்கேற்ப செயல்படுவான். லஅபர்ரஹனா இப்ராருல் கஸம், அவங்க செய்த சத்தியத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உதவுவான். அப்படிப்பட்ட நல்ல மக்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். இதுல அர்த்தம் என்ன தெரியுமா, ஏழ்மை பொதுவாக சிறப்பு என்பது அல்ல, பணம் பொதுவாக சிறப்பு என்பது அல்ல. சமூக ரீதியாக ஏழ்மை பணத்தை விட ஒரு செகண்ட் அந்தஸ்துல நம்ம வச்சுக்கிறோம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வராங்க, ஏழ்மையில நல்லவர்களை கண்டுகொள்ளாம இருந்துறவானாம். அதான் அர்த்தமே ஒழிய ஏழ்மை சிறந்தது பணம் சிறந்தது அல்ல என்ற அர்த்தம் அல்ல. ஏன்னா ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தி சொன்னாங்க, அல்லாஹ் நாளை மறுமையில 3 பேரை பார்க்க மாட்டான்னு சொல்ற நேரத்தில் ஆயிலுன் முஸ்தக்பிர், வறுமையும் தான் பெருமையும் தான், வறுமையும் தான் பெருமையும் தான். அப்ப வறுமையில இருந்து என்ன செய்யணும், வறுமையுடைய அந்த நிலைக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளணும். ஆனா வறுமையில இருந்து கண்டு அந்த பெருமை அடிக்கிற குணம், எனக்கு அது தெரியும், எனக்கு இது எனக்கு எல்லாம் ஏழு அதை செஞ்சிரு இதை செஞ்சு ஒன்றும் செஞ்சதில்லை. ஆனா வறுமையில இருந்து கண்டு என்னது உள்ள இதை விட பெருமை அடிக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் அங்க வறுமை எங்கன்னு சொல்லாங்க, சிறப்பா சொல்லல, வறுமை அந்த இடத்துல சிறப்பாக சொல்லவில்லை. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குறா, அல்லாஹு தஆலா சில பொழுதுக்கு நேரத்தில் என்னது இந்த வறுமை என்பதை எந்த இடத்திலும் பொது சிறப்பாக என்ன செய்யல, வைக்கல. வறுமையை பொதுவாக சிறப்பாக வைக்கும். சிறப்பாக இருந்தால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருப்பாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸுக்கு வறுமையை தான் என்ன செய்வாங்க, அட்வைஸ் பண்ணியிருப்பார்கள். ஆனால் இந்த இடத்துல என்னடா, பணத்தில் எப்படி நல்லவர்கள் என்று நம்பப்படுகிறதோ ஏழ்மையிலும் நல்லவர்கள் என்று நம்பப்படுகின்ற மக்கள் இருக்கிறார்கள்.